Hello friends, welcome back to my channel. In the video fiverr ஒரு ஈஸியான gig place பண்ணி அந்த gig மூலமா $5 to $15 வரைக்கும் எப்படி ஈஸியா earn பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சோ அதுவும் இல்லாம அவுட்சோர்சிங் அப்படின்னா என்ன, இந்த அவுட்சோர்சிங்கை வச்சு எப்படி ஃப்ரீலான்சிங்ல earn பண்றது அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கலாம். சோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். fiverr ரொம்ப கம்மியான gigs இருக்கிற ஒரு கீவேர்ட் என்ன அப்படின்னா SEO audit report. So இந்த SEO audit report அப்படின்றது என்னன்னா SEO அப்படின்னா search engine optimization. So SEO audit report அப்படின்னா ஒரு வெப்சைட்டோட tags அந்த txt ஃபார்மேட்லாம் கரெக்டா இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி அந்த செக் பண்றதுல எதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிளையண்ட்டுக்கு கொடுக்கறது தான் ரிப்போர்ட். ஸோ அந்த ரிப்போர்ட்ல நம்ம அந்த கிளைண்ட் என்னென்னலாம் கரெக்ஷன்ஸ் பண்ணா அந்த வெப்சைட் நல்லா ரீச் ஆகும் அப்படின்றது அந்த ரிப்போர்ட் மூலமா தெரியும். ஸோ அந்த ரிப்போர்ட் எப்படி நம்ம ஜெனரேட் பண்றது, நம்மளெல்லாம் எஸ்இஓவே தெரியல அப்படின்னா அதுக்கு தான் ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்ல நம்ம ஜஸ்ட் அந்த வெப்சைட் நம்ம எஸ்இஓ கண்டுபிடிக்கக்கூடிய வெப்சைட்டோட யூஆர்எல்ல பிளேஸ் பண்ணிட்டா போதும். அந்த வெப்சைட் ஆட்டோமேட்டிக்கா அந்த யூஆர்எல்ல போயிட்டு அந்த யூஆர்எல்ல நம்ம கொடுத்த வெப்சைட்ல என்னென்ன எஸ்இஓ டிஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணி நம்ம கொடுத்துரும். ஸோ அதை நம்ம ஜஸ்ட் எடுத்து நம்ம கிளைண்ட் கொடுத்தாலே போதும், நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். ஸோ வாங்க அந்த வெப்சைட்டை போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைவரில் SEO ஆடிட் அப்படின்னு டைப் பண்ணி எத்தனை கிக்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ ஃபைவரில் பார்த்தீங்கன்னா 1945 கிக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ காம்படிஷன் ரொம்ப கம்மி, நம்மளால் ஈஸியாக இதில் ரேங்க் பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த SEO அனலைசர் பேஜ்க்கு வந்தாச்சு. ஸோ இது H-Educate அப்படின்ற ஒரு வெப்சைட் டெவலப்பரோட பேஜ். இவர் யூடியூபராகவும் இருக்கார். ஸோ H-Educate அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் இவரோட வீடியோஸ் வரும். ஸோ இவர் இந்த மாதிரி வெப்சைட் டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இவரோட ப்ராடக்ட் அந்த H-Educateோட ப்ராடக்ட் தான் இது. ஸோ இந்த ப்ராடக்ட் மூலமா நம்மளால் ஈஸியாக இந்த SEO ஆடிட் ரிப்போர்ட் எடுக்க முடியும். ஸோ இங்கே இருக்கிற சர்ச் பாக்ஸில் நம்ம கிளைண்ட்டோட வெப்சைட்டில் இருக்கிற யூஆர்எல்லை நம்ம ஜஸ்ட் காப்பி பண்ணி இந்த பேஸ்ட் பண்ணிட்டா போதும், நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கோர் காட்டும். அண்ட் இங்கே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் அந்த ரிப்போர்ட்டோட ஒவ்வொரு சப்டைட்டில். ஸோ நம்ம ஜஸ்ட் டவுன்லோட் த ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை கொடுத்தா இந்த மாதிரி ஒரு PDF டவுன்லோட் ஆகிரும். ஸோ இந்த PDFல SEO ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு வாட்டர் மார்க்கை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அப்போ தான் கிளைண்ட்டுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ட்ரிக்கு தான். ஸோ இந்த மாதிரி அந்த SEO ரிப்போர்ட் மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு மற்ற எல்லாமே ஜஸ்ட் நம்ம சென்ட் பண்ணாலே போதும். இதுதான் SEO ஆடிட் ரிப்போர்ட். இப்போ அவுட் சோர்சிங் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் டாஸ்க் நம்மளுக்கு தெரியாது, ஆனா நம்ம அதே ஃபைவர்ல இன்னொரு ஃப்ரீலான்சரை ஹையர் பண்ணி அந்த ஃப்ரீலான்சர் மூலியமா அந்த ப்ராஜெக்ட் செஞ்சு முடிச்சு நம்ம கிளைண்ட்டுக்கு ஹேண்ட் ஓவர் பண்றது தான் அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் நடுவில் இருப்போம், நம்ம கிளைண்ட் நம்ம ப்ராஜெக்ட் வாங்குவோம், நம்மளுக்கு பண்ண தெரியல அப்படின்னா நம்ம இன்னொரு ஃப்ரீலான்சரை ஹையர் பண்ணி அந்த ஃப்ரீலான்சர் மூலியமா வேலை வாங்கிட்டு ஸோ அந்த வேலையை, அதாவது இந்த ஃப்ரீலான்சர் பண்ணி கொடுக்குற வேலையை நம்ம கிளைண்ட்டை கொடுத்து நம்ம அமௌண்ட் வாங்கிக்கிறது. ஸோ அதை நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளைண்ட் கிட்ட $80 நம்ம ப்ராஜெக்ட் வாங்குறோம் அப்படின்னா நம்ம இங்கே கொடுக்குற ஃப்ரீலான்சர்கிட்ட $50 அந்த ப்ராஜெக்டை வாங்கிடணும். ஸோ $50 வாங்குற ப்ராஜெக்டை நம்ம இங்கே கொடுத்து $80 கிளைண்ட்டை நம்ம செல் பண்ணிடணும். ஸோ நம்மளுக்கு $30 கையில் கிடைக்கும். ஸோ இதுதான் அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் நம்ம கிளைண்ட் நம்ம ஜென்ரேட் பண்ணி அனுப்பிச்ச ரிப்போர்ட்டில் இருக்கிற டிஃபெக்ட்ஸை நம்மளையே சால்வ் பண்ண சொல்லிட்டார் அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதுக்காக தான் SEO கிளர்க்ஸ் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இந்த SEO கிளர்க்ஸில் நம்ம நிறைய SEO ஆப்டிமைசேஷன் பீப்புளை பார்க்க முடியும். ஸோ இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஆப்டிமைஸ் பண்ணி தரதுக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு 3-4 பீப்புள்ஸை செலக்ட் பண்ணி நம்ம ஜென்ரேட் பண்ண ரிப்போர்ட்டை இவங்களுக்கு அனுப்பிச்சு இவங்க பண்ணி தருவாங்களா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டு இவங்கள்ட்ட நம்ம அவுட் சோர்சிங் மூலயமா நம்ம ஒரு ப்ராஜெக்டை இவங்களுக்கு கொடுக்கணும்.
ஸோ இவங்க பண்ணி கொடுத்தா இந்த ப்ராஜெக்டை இவங்கள்ட்டேருந்து வாங்கி நம்ம கிளைண்ட்டை சப்மிட் பண்ணி நம்ம வாங்கின ப்ராஜெக்டை முடிச்சிடலாம். ஸோ இந்த அவுட் சோர்சிங் பண்ணுறதுனால நம்மளுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ that's it for today. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். that's it for today. Bye.